சுய மரியாதை எண் 207. நான் சர்வசக்திவான் பாபா கூட இருப்பவன். அவ்யக்தவாணி 14-4-83. ஒவ்வொரு அடியிலும் சர்வசக்திவான் பாபா நம் கூட இருக்கிறார். சர்வசக்திவான் பாபா இருக்குமிடத்தில் சர்வ பிராப்தி தானாகவே இருக்கும். சதா திருப்தியும் இருக்கும். சதா பெரும் செல்வந்தர்களாக இருப்பீர்கள். சதா சம்பன்னமாக இருப்பீர்கள். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் பலவீனமானவராக இருக்க மாட்டீர்கள். எவ்வித கம்ப்ளைண்ட்டும் செய்ய மாட்டீர்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது என்ற கம்ப்ளைண்ட் இருக்காது. பாபா கூட இருப்பதால் வெற்றியும் இருக்கும். பக்தர் பிரஜைகளின் கியூ இருக்கட்டும், ஏன் என்ற கியூ இருக்கக்கூடாது. சதா கூடவே இருப்போம் என்ற உறுதிமொழி பக்காவாக இருக்கிறதா? பலகால குறைவு இறுதியில் ஏமாற்றத்தை தந்துவிடும். பறக்க முடியாது. செல்வதற்கான விசில் அடித்தவுடன் சென்றுவிட வேண்டும். பாபாவின் உதவி இருப்பதால் எக்காரியமும் சிரமம் இருக்காது. சுயமரியாதை எண் 208. சக்திசாலி பாபாவின் சக்திசாலி குழந்தை நான். அவ்யக்தவாணி 6-12-87. சக்திசாலி எனில் சதா வெற்றி. ஒருபோதும் தோல்வி ஏற்பட முடியாது. கனவிலும் தோல்வி வராது. எண்ணம், செயல் அனைத்திலும் வெற்றி. இதற்கே சக்திசாலி எனப்படுகிறது. இப்போது பலகாலமாக வெற்றி எனில் அவரே வெற்றி மாலையில் புகழுக்கும் பூஜைக்கும் உரியவர் ஆகிறார். அவ்வப்போது வெற்றி எனில் 16,000 மாலையில் வருவர். பலகால வெற்றியின் கணக்கு இருக்கிறது. 16,000 மாலை எல்லா கோவிலிலும் இருப்பதில்லை. அங்கு இங்கு என சில இடத்தில்தான் இருக்கும். சுயமரியாதை எண் 209. பாபாவின் ஒவ்வொரு காரியத்தில் கூடவே இருக்கும் ஆத்மா நான். அவ்யக்தவாணி 3-11-92. பாபாவின் காரியம் எதுவோ அதுவே நம் காரியம். பாபா உலகை புதியது ஆக்குவது, அனைவருக்கும் சுகம் சாந்தியை அனுபவம் செய்விப்பது, இதுவே பாபாவின் காரியம் ஆகும். பாபாவின் காரியத்தில் தன்னை உடன் இருப்பதாக அறிவதால் சகஜமாக பாபா நினைவு வரும். காரியத்தை நினைக்கும்போது தானாகவே காரியத்தை செய்விப்பவர் நினைவு தானாகவே வரும். இதற்கே சகஜ நினைவு என கூறப்படுகிறது. மாயாவின் விக்னம் வரும்போது பாபாவை நினைக்க தோன்றுகிறது. உங்கள் நினைவு சின்னம் விக்ன விநாசக். விக்ன
விநாசக் எனில் முழு உலக விக்னத்தையும் விநாசம் செய்தல் ஆகும். தனது விக்னத்தை மட்டும் விநாசம் செய்வது என்பது அல்ல. சர்வ சக்திகளிலும் சம்பன்னமாக இருப்பவரே விக்ன விநாசக் ஆக முடியும். எந்த ஒரு சக்தி இல்லை என்றாலும் விக்னத்தை விநாசம் செய்ய முடியாது. விக்ன விநாசகர் முன்பு எந்த ஒரு விக்னமும் வர முடியாது. ஆகவே சர்வ சக்திகளின் இருப்பை சோதனை செய்யுங்கள். பாபா சர்வ சக்திகளையும் தந்துள்ளார். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆவீர்கள். சர்வ சக்திகளும் உங்களது ஆஸ்தி ஆகும். ஆஸ்தி ஒருபோதும் சென்றுவிட முடியாது. ஆஸ்தியின் போதை உள்ளதா? உங்களுக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைத்துள்ளது. போதையும் அழிவற்றதாக இருக்க வேண்டும். இருப்பதிலேயே பெரிய கஜானா குசியாகும். குசி இருந்தால் எல்லாம் இருப்பது போல ஆகும். வேலையில் நஷ்டம் ஏற்படின் உதாஸ் ஆகிறீர்களா? உதாஸ் ஆவதும் மனதால் அழுவதாகும். குசி போய்விடும். நஷ்டம் ஏற்பட்டாலும் பாபாவிடம் பெறும் ஏராளமான பிராப்திக்கு முன்பு இந்த நஷ்டம் எம்மாத்திரம்? பிராப்தியை மறக்கும் போதே உதாஸ் ஆகிறீர்கள். என்ன ஆனாலும் பாபாவின் கஜானாவை விட்டுவிடக்கூடாது. சரீரமே போனாலும் குசி போய்விடக்கூடாது. அவ்வளவு பக்கா ஆக வேண்டும். ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 210. நான் சக்திசாலி ஆத்மா. அவ்யக்தவாணி 18-2-93. சக்திசாலி ஆத்மா எந்த ஒரு கஜானாவையும் வீணாக்க மாட்டார். இருப்பதிலே பெரிய கஜானா சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சங்கம யுகத்தின் சமயம் என்ற கஜானா ஆகும். சர்வ சக்திகள், சர்வ குணங்கள், இதுவும் கஜானா ஆகும். எல்லா கஜானாக்களையும் வெல்வதுதான் சக்திசாலி ஆத்மாவின் அடையாளம் ஆகும். ஒவ்வொரு கஜானாவின் வேல்யூ எவ்வளவு பெரியது! சங்கமயுக புருஷார்த்த ஆதாரத்தில்தான் முழு கல்பத்தின் பிராப்தம் உள்ளது. ஒரு வினாடி, ஒரு சுவாசம், ஒரு குணம், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வேல்யூ உள்ளது! ஒன்று வீண் ஆவதாலும் முழு கல்பத்திற்கும் நஷ்டம் ஆகிறது. அந்த அளவு நினைவு உள்ளதா? ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம். ஒரு வினாடி இழப்பும் பல மடங்கு இழப்பு ஆகும். இந்த வேல்யூவை முன்னிறுத்தி ஒவ்வொரு கஜானாவையும் வெல்ல வேண்டும். வெற்றி சக்திசாலி ஆத்மாவிற்கு பிறப்புரிமை ஆகும். ஞான சொரூபம் ஆகி கர்மம் செய்தால் அவசியம் வெற்றி பெற முடியும். சேவாதாரி சேவை செய்யவில்லை எனில் அது நன்றாக இருக்காது.
நீங்கள் விஸ்வ சேவாதாரி. ஒவ்வொரு நாளும் சேவை செய்ய வேண்டும். ஏராளமான கஜானா கிடைத்திருப்பதே சேவை செய்வதற்காக. வள்ளலின் குழந்தை தினம் அவசியம் தர வேண்டும். பேச்சு மூலம் சேவை செய்ய வாய்ப்பு இல்லாவிட்டால் மனதின் மூலம் சேவை செய்யலாம். தனது கர்மம், நடைமுறை வாழ்வு மூலம் சேவை செய்யலாம். மன சேவை எல்லையற்ற சேவையாகும். சுயம் சாம்பிள் ஆவதால் சாம்பிளை பார்த்து பலரும் ஆகர்ஷிக்கப்படுவர். திட எண்ணம் வையுங்கள், சகஜமாக ஆகிவிடும். ஹிம்மத்திற்கான அடியை எடுத்து வையுங்கள். சக்திசாலி ஆத்மா. இதை அடிக்கடி நினைவில் வையுங்கள். அதிசயத்தை செய்து காட்டலாம். சுய மரியாதை எண் 211. அவ்யக்தவாணி 21/4/83. சங்கமயுக வைரசம ஆத்மா நான். வைரசம பிராமண வாழ்விற்கு எவ்வளவு வேல்யூ உள்ளது. அதனால் பிராமணருக்கு உயர்ந்த இடத்தை தந்திருக்கிறார்கள். தேவதையை விட உயர்ந்த பிராமணர் நாம் என்ற போதை இருக்கிறதா? நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர். இதுதான் ஞானம் ஆகும். எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் மனதில் ஒலிக்கட்டும். பாபாவுடையவர் ஆனதால் அனைத்தும் நாமே ஆகிவிட்டோம். ஆத்மா பரமாத்மா ஞானம் ரமணீகரமானது. தினம் நம் புது புது டைட்டிலை நினைவு செய்யுங்கள். நான் எப்படிப்பட்ட ஆத்மா? நான் ஆர்டிஸ்ட், நான் பிஸ்னஸ்மேன். இப்படி விதவிதமாக எண்ணிப் பாருங்கள். பாபா கூட சில நேரம் டோபி ஆகிறார், சில நேரம் விஸ்வ படைப்பவர் ஆகிறார், சில நேரம் ஒபீடியன்ட் சர்வன்ட் ஆகிறார். இப்படி ரமணீகரமான ஞானத்தை அசை போட்டு மலர்ச்சியோடு இருங்கள். சுயம் சேவை, இதன் சமநிலை தேவை. பாபாவிடம் எடுத்த அளவு ரிட்டன் தருகிறீர்களா? பரஸ்திதி சமயத்தில் சேவை செய்திட இப்போதே அபியாசம் தேவை. அந்த சமயத்தில் போவது வருவது கூட சிரமமாக இருக்கும். மனம் மூலம் சேவை செய்ய வேண்டியிருக்கும். அந்த சமயம் தருவதற்கான சமயமாக இருக்கும். சுயம் நிரப்பும் சமயம் அது அல்ல. ஆகவே முதலிலேயே தனது இருப்பை சோதித்து சர்வ சக்தியின் இருப்பை நிரப்புங்கள். சர்வ சக்திகள், சர்வ குணங்கள், சர்வ ஞானம், நினைவு சக்தி சதா நிரம்பி இருக்கட்டும். எதிலும் குறைவு இருக்கக்கூடாது.